பிரைஸ் தி லார்ட் மக்களே. நம்ம கடந்த நாட்களில் லூக்கா 1ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். 20 வசனம் நம்ம படித்து முடிச்சிட்டோம். அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் என்ன நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்கிறத ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜாக பார்க்கலாம். இதில் லூக்கா அவர்கள் ஏசப்பாவை பற்றி பேசுகிறாங்க, வரலாற்றை குறித்து பேச போகிறாங்க. இதில் முக்கியமாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் சகரியா எலிசபெத் அவங்களோட வாழ்க்கை, அவங்க கடவுள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு ஏசப்பா கொடுக்குற ஒரு ஆசீர்வாதங்கிறத இல்லாமல் ஒரு அதிசயமான ஆசீர்வாதம். அதாவது அவங்களோட வயது முதிர்ந்ததுலேயும் ஏசப்பா நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வாழ்ந்துட்டு காலம் கடந்து விட்ட நேரத்தில் கூட ஏசப்பா அவங்களுக்கு ஒரு உறுதியை தராங்க. அதை எப்படி ஏசப்பா நமக்கு அவங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்கங்கிறத இனி வருகிற வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம எவ்வளோ முழு நம்பிக்கை வச்சுருக்கணும். ஒரு இடத்துல ஒரு சின்ன நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் கூட அதனால் நமக்கு ஒரு தண்டனை கிடைக்கிது. எங்கள் சகாரியாக்கு வாய் பேச முடியாமல் போகுது. அந்த மாதிரி எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்ம ஏசப்பாவோட முழு மனசோட நம்பிக்கை வைப்போம். ஏசப்பா நினைக்க முடியாத எல்லா காரியங்களும் நமக்கு செஞ்சு தரப்போகிறாரு. அதை நம்ம நம்புவோம். ஆமென்.